பூனேவில் குளிர்ந்த ரம்யமான அதிகாலை பொழுது அது. மலைகளிலிருந்து இறங்கும் லேசான பனிமூட்டம் முழு நகரத்தையும் தனது வெண்போர்வையால் மூடிக்கொண்டிருந்தது. நகரத்தின் சாலையில் மக்கள் தங்கள் வேலைகளுக்காக புறப்பட்டு கொண்டிருந்தனர். தேநீர் கடைகளிலிருந்து எழும்பும் ஆவி காற்றில் கலந்தது. தொலைவில் இருந்த மலைகள் சூரியனின் முதல் கதிர்களால் மிளிரத் தொடங்கின. இதே நகரத்தின் வெளிப்புற பகுதியில் ஒரு சிறிய வாடகை வீடு இருந்தது. அதன் தகர கூரை மழை காலத்தில் ஒழுகும், கோடை காலத்தில் சுட்டெரிக்கும். அந்த சாதாரண வீட்டில்தான் 29 வயதான சந்தோஷ் என்ற ஏழை தொழிலாளி வசித்து வந்தான். அவனது கருப்பு நிறம், மெலிந்த ஆனால் உழைக்கும் உடல், சிறிய கருப்பு முடி மற்றும் லேசான தாடி ஆகியவை அவனது அடையாளங்களாக இருந்தன. அவன் வழக்கம் போல் முழங்கை வரை மடிக்கப்பட்ட சிவப்பு நிற பருத்தி சட்டை, பழுப்பு நிற பழைய பேண்ட் மற்றும் தேய்ந்து போன கருப்பு காலணிகளை அணிந்திருந்தான். வறுமை அவனது ஆடைகளை பழையதாக்கி இருந்தது. ஆனால் அவனது லட்சியங்கள் இன்றும் புதியதாகவே இருந்தன. அவனது முகத்தில் எப்போதும் ஒரு அமைதியான புன்னகை இருக்கும். ஏனெனில் அவனது மிகப்பெரிய மகிழ்ச்சியே அவனது மனைவியின் கனவுதான். அவனது மனைவியின் பெயர் ரோகிணி. அவள் 26 வயதான மருத்துவ கல்லூரியின் இறுதி ஆண்டு மாணவி. சிவந்த நிறம், நீண்ட நேரான கருப்பு முடி, பெரிய பழுப்பு நிற கண்கள் மற்றும் முகத்தில் எளிமை நிறைந்த புன்னகை. அவள் வழக்கம்போல் மஞ்சள் நிற சாதாரண சல்வார் சூட் அணிந்திருந்தாள். வீட்டின் ஒரு மூலையில் மருத்துவ புத்தகங்களின் சிறிய குவியல் ஒன்று இருந்தது. புத்தகங்களுக்கு நடுவே ஒரு பழைய டைரி இருந்தது. அதன் முதல் பக்கத்தில் ரோகிணி, எனது பட்டம் என் கணவரின் உழைப்பின் பலனாக இருக்கும் என்று எழுதியிருந்தாள். காலை 5 மணி ஆகியிருந்தது. ரோகிணியின் தூக்கம் களையக்கூடாது என்பதற்காக சந்தோஷ் சத்தமின்றி எழுந்தான். அவன் மண்ணடுப்பில் தேநீர் தயாரித்தான். பிறகு கோதுமை மாவில் 2 சாதாரண ரொட்டிகளையும் சிறிதளவு காய்கறியையும் தயார் செய்தான். வீட்டில் ரேஷன் உணவுப் பொருட்கள் குறைவாக இருந்ததால் அவன் தன் பங்கையும் ரோகிணியின் உணவு பெட்டியில் வைத்தான். அப்போது ரோகிணி விழித்து கொண்டாள். சந்தோஷ் தனக்காக ஒரே ஒரு காய்ந்த ரொட்டியை மட்டும் எடுத்து வைப்பதை பார்த்தாள். அவள் உடனே அவனிடம் வந்து, நீங்கள் ஏன் தினமும் இப்படி செய்கிறீர்கள்? நீங்கள் சரியாக சாப்பிடாவிட்டால் இவ்வளவு கடினமாக எப்படி உழைப்பீர்கள் என்றாள். சந்தோஷ் புன்னகைத்து, உன் பெயருக்கு முன்னால் டாக்டர் என்று வரும்போது நான் தினமும் வயிறார சாப்பிடுவேன். இப்போது என் பசியை விட உன் படிப்புதான் முக்கியம் என்றான். இதை கேட்ட ரோகிணியின் கண்கள் கலங்கின. அவள் சந்தோஷின் கையை பிடித்து கொண்டு மெதுவாக, நான் வாக்குறுதி தருகிறேன், ஒரு நாள் உங்களின் ஒவ்வொரு தியாகத்தையும் முழு உலகத்தின் முன்னாடியும் கௌரவிப்பேன் என்றாள். சிறிது நேரத்திற்கு பிறகு இருவரும் தங்களது வேலைகளுக்காக புறப்பட்டனர். சந்தோஷ் தனது பழைய மிதிவண்டியில் கட்டுமான இடத்திற்கு சென்றான். ரோகிணி பேருந்தை பிடித்து மருத்துவக் கல்லூரிக்கு சென்றாள். வழி நெடுகிலும் சந்தோஷின் மனதிற்குள் ஒரே ஒரு விஷயம் மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. அடுத்த மாதம் கல்லூரியின் பெருந்தொகையான கட்டணத்தை செலுத்த வேண்டும். மறுபுறம் ரோகிணியும் தனது ஒவ்வொரு கனவும் சந்தோஷின் வேர்வை சிந்திய வருமானத்தோடு இணைந்திருப்பதாகவே சிந்தித்து கொண்டிருந்தாள். வரவிருக்கும் நாட்களில் விதி அவளது மற்றும் சந்தோஷின் வாழ்க்கையில் மிகப்பெரிய கடினமான சோதனையை நடத்தப் போகிறது என்பது அவளுக்கு சிறிதும் தெரிந்திருக்கவில்லை. கட்டுமான இடத்தை அடைந்ததும் சந்தோஷ் நேரத்தை வீணடிக்காமல் வேலையை தொடங்கினான். நாலாபுறமும் அரைகுறை கட்டிடங்கள், சிமெண்ட் மூட்டைகள், இரும்பு கம்பிகள் மற்றும் இயந்திரங்களின் உரத்த சத்தம் எதிரொலித்து கொண்டிருந்தது. அவன் வழக்கம்போல் தனது சிவப்பு நிற பருத்தி சட்டை, பழுப்பு நிற பழைய பேண்ட் மற்றும் தேய்ந்து போன கருப்பு காலணிகளை அணிந்திருந்தான். காலையின் குளிர்ந்த காற்று இப்போது சுட்டெரிக்கும் வெயிலாக மாறியிருந்தது. சந்தோஷ் ஒன்றன் பின் ஒன்றாக சிமெண்ட் மூட்டைகளை மேல் தளத்திற்கு சுமந்து சென்றான். அவனது நெற்றியில் இருந்து வேர்வை தொடர்ந்து சொட்டி கொண்டிருந்தது. அவனது உள்ளங்கையில் இருந்த பழைய கொப்புளங்கள் மீண்டும் இணைய தொடங்கின. ஆனால் அவனது முகத்தில் கவலையின் சிறு தடம் கூட இல்லை. அவனது மனதில் மீண்டும் மீண்டும் ரோகிணியின் கனவு மட்டுமே ஓடிக்கொண்டிருந்தது. இன்னும் சில மாதங்கள் மட்டுமே, அப்புறம் என் ரோகிணி மருத்துவராகி விடுவாள். அப்போது கான்ட்ராக்டர் ரமேஷ் அனைத்து தொழிலாளர்களையும் அழைத்து, இன்று யார் கூடுதல் நேரம் வேலை செய்கிறீர்களோ அவர்களுக்கு கூடுதலாக 800 ரூபாய் கிடைக்கும் என்றார். மற்ற தொழிலாளர்கள் களைப்படைந்திருந்ததால் மறுத்துவிட்டனர். ஆனால் சந்தோஷ் யோசிக்காமல் கையை உயர்த்தினான். மருத்துவ கல்லூரியின் கடைசி தவணை கட்டணம், புத்தகங்கள் மற்றும் பயிற்சி கட்டணத்தின் செலவுகள் பாக்கி இருப்பதை அவன் அறிந்திருந்தான். அவன் நாள் முழுவதும் நிற்காமல் வேலை செய்தான். மதிய வேளையில் அனைத்து தொழிலாளர்களும் சாப்பிட அமர்ந்தபோது சந்தோஷ் தனது உணவு பெட்டியை திறந்தான். அப்போது அருகில் அமர்ந்திருந்த ஒரு முதிய தொழிலாளி தண்ணீர் மட்டுமே குடிப்பதை பார்த்தான்.
அவன் எதுவுமே பேசாமல் தனது ரொட்டிகளை அந்த முதியவர் முன் வைத்தான். அந்த முதியவர் ஆச்சரியத்துடன், மகனே, நீ என்ன சாப்பிடுவாய் என்று கேட்டார். சந்தோஷ் புன்னகைத்து, பெரியவரே, இன்று நீங்கள் சாப்பிடுங்கள், நான் மாலையில் வீட்டிற்கு சென்று சாப்பிட்டுக் கொள்கிறேன் என்றான். தூரத்தில் நின்று கொண்டிருந்த கான்ட்ராக்டர் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்தார். இவ்வளவு வறுமையிலும் இவ்வளவு பெரிய மனமா? இப்படிப்பட்ட மனிதர்களை பார்ப்பது மிகவும் அரிது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டார். அங்கே ரோகிணி தனது மஞ்சள் நிற சாதாரண சல்வார் சூட்டில் மருத்துவக் கல்லூரியின் ஆய்வகத்தில் இருந்தாள். இன்று இறுதி ஆண்டின் செய்முறை பயிற்சி வகுப்பாகும். பேராசிரியர் அனைத்து மாணவர்களுக்கும் ஒரு கடினமான சிகிச்சையை விளக்கி பின்னர் ஒரு ஏழை நோயாளிக்கு சிகிச்சைக்கான பணம் இல்லை என்றால் ஒரு மருத்துவரின் மிகப்பெரிய கடமை என்னவாக இருக்கும் என்று கேட்டார். பல மாணவர்கள் பலவிதமான பதில்களை அளித்தனர். ஆனால் ரோகிணி அமைதியான குரலில், ஒரு உண்மையான மருத்துவர் முதலில் ஒரு மனிதன். நோயாளியின் உயிரை காப்பாற்றுவதே அவரின் முதல் பொறுப்பு. பணத்தை பிறகு கூட பார்த்து கொள்ளலாம் என்றாள். முழு வகுப்பறையும் சில நொடிகள் அமைதியானது. பேராசிரியர் புன்னகைத்து, ரோகிணி, உன்னிடம் அறிவு மட்டுமின்றி சேவை மனப்பான்மையும் இருக்கிறது. இதுவே உன்னை சிறந்த மருத்துவராக மாற்றும் என்றார். இதை கேட்டவுடன் ரோகிணியின் கண்களுக்கு முன்னால் சந்தோஷின் முகம் வந்தது. அவள் மனதிற்குள், உங்களின் உழைப்பு ஒருபோதும் வீண் போகாது என்று கூறிக்கொண்டாள். மாலையில் வேலை முடிந்ததும் கான்ட்ராக்டர் சந்தோஷிற்கு அவனது கூலியுடன் கூடுதல் நேரத்திற்கான பணத்தையும் கொடுத்தார். பின்னர் அவர் தனியாக ஒரு கவரை எடுத்து சந்தோஷிடம் நீட்டினார். சந்தோஷ் ஆச்சரியத்துடன், ஐயா, இது எதற்கு என்று கேட்டான். அதற்கு கான்ட்ராக்டர், இன்று நீ உன் உணவை பசியோடு இருந்த ஒரு தொழிலாளிக்கு கொடுத்ததை பார்த்தேன். இந்த பணம் உனக்கான சன்மானம் அல்ல, உனது மனித நேயத்திற்கு செய்யும் மரியாதை. இப்படிப்பட்டவர்களே சமூகத்தின் உண்மையான பலம் என்றார். சந்தோஷின் கண்கள் கலங்கின. அவன் இரு கரங்களையும் கூப்பி நன்றி கூறி அந்த பணத்தை மருத்துவக் கல்லூரி சான்றிதழ் கட்டணத்திற்காக தனியாக எடுத்து வைத்தான். தனக்காக அவன் எதையும் வாங்கவில்லை. வீட்டிற்கு திரும்பும் வழியில் ரோகிணிக்கு பிடித்த ஒரு புதிய நோட்டு புத்தகத்தையும் சில அத்தியாவசிய மளிகை பொருட்களையும் மட்டுமே வாங்கினான். அவன் வீட்டிற்கு வந்தபோது ரோகிணி வாசலில் அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். சந்தோஷின் கைகளிலிருந்து ரத்தம் கசிவதை பார்த்து அவள் பதறிப்போய் உடனே மருந்திட தொடங்கினாள். சந்தோஷ் சிரித்து கொண்டே, என்ன டாக்டர் மேடம், இப்போதே சிகிச்சையை தொடங்கிவிட்டீர்களா என்றான். ரோகிணி புன்னகைத்தாள். ஆனால் அவளது கண்களில் இருந்து கண்ணீர் சிந்தியது. அவள் மெதுவாக, நான் ஒரு நாள் எந்த ஒரு ஏழை தொழிலாளியும் சிகிச்சையின்றி துடிக்காத அளவுக்கு சிறந்த மருத்துவராவேன் என்றாள். இதற்கிடையில் ரோகிணியின் கைபேசிக்கு மருத்துவக் கல்லூரியிலிருந்து ஓர் அதிகாரப்பூர்வ செய்தி வந்தது. அவள் செய்தியை படித்ததும் அவளது முகம் முற்றிலும் வாடி போனது. இறுதி ஆண்டுக்கான கட்டணம், பயிற்சி மற்றும் பதிவு செலவுகள் என மொத்தம் 15,000 ரூபாயை வெறும் 10 நாட்களுக்குள் செலுத்துவது கட்டாயமாகும். குறித்த நேரத்தில் கட்டணம் செலுத்தாவிட்டால் அவளது பெயர் இறுதி தேர்வு பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டுவிடும். ரோகிணியின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிய தொடங்கியது. அவள் நடுங்கும் கரங்களால் போனை சந்தோஷிடம் கொடுத்தாள். செய்தியை படித்த சந்தோஷ் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பின்னர் புன்னகையுடன், நீ கவலைப்படாதே, நான் இரவும் பகலும் வேலை செய்ய வேண்டி இருந்தாலும் பரவாயில்லை, உன் படிப்பு நிற்காது என்றான். அன்று இரவே சந்தோஷ் என்ன முடிவு எடுக்கப் போகிறான் என்பது ரோஹிணிக்கு தெரிந்திருக்கவில்லை. அவர்களின் வாழ்க்கையையே என்றென்றைக்கும் மாற்றப் போகும் ஒரு முடிவை எடுக்கப் போகிறான் என்று. அன்று இரவு பூனேவில் லேசான மழை பெய்து கொண்டிருந்தது. தகரக்கூரையின் மீது விழும் மழைத்துளிகளின் சத்தம் அறை முழுவதும் எதிரொலித்தது. ஆனால் சந்தோஷின் கண்களில் தூக்கம் வரவில்லை. அவன் மருத்துவக் கல்லூரியின் கட்டண செய்தியை திரும்ப திரும்ப படித்தான். 15,000 ரூபாய் என்பது அவனுக்கு ஒரு கனவை போன்ற மிகப்பெரிய தொகையாக இருந்தது. அவன் ரோகிணியை பார்த்தான். அவள் தனது மஞ்சள் நிற சாதாரண சல்வார் சூட்டில் புத்தகங்களுக்கு நடுவே களைப்பால் தூங்கி போயிருந்தாள். சந்தோஷின் முகத்தில் ஒரு மெல்லிய புன்னகை அரும்பியது. அவன் மனதிற்குள், என் மூச்சு இருக்கும் வரை உனது கனவை அரைகுறையாக விடமாட்டேன் என்று கூறிக்கொண்டான். அடுத்த கணமே அவன் சத்தமின்றி தனது பழைய பையை எடுத்துக்கொண்டு வீட்டிலிருந்து வெளியேறினான். இரவு மணி 10 இருக்கும். அவன் நேராக தனது கான்ட்ராக்டர் ரமேஷின் வீட்டிற்கு சென்றான். ரமேஷ் கதவை திறந்து சந்தோஷை பார்த்ததும் ஆச்சரியமடைந்தார். இவ்வளவு இரவில் என்ன விஷயம், எல்லாம் சுகம்தானே என்று கேட்டார். சந்தோஷ் கைகூப்பி, ஐயா, எனக்கு கூடுதல் வேலை வேண்டும். பகலிலும் செய்வேன், இரவிலும் செய்வேன். என் மனைவியின் படிப்பிற்கு இது கடைசி ஆண்டு. அவளுடைய கட்டணத்தை எந்த சூழ்நிலையிலும் செலுத்தியே ஆக வேண்டும் என்றான். ரமேஷ் சில நொடிகள் அமைதியாக சந்தோஷை பார்த்து கொண்டிருந்தார். பிறகு அவனை உள்ளே உட்கார வைத்து,
சந்தோஷ், உழைப்பிலிருந்து ஓடுபவர்களை நான் தினமும் பார்க்கிறேன். ஆனால் உழைப்பை கேட்டு வாங்கி செய்பவனை முதல் முறையாக பார்க்கிறேன். நாளை காலை 6 மணிக்கு நகருக்கு வெளியே கட்டப்பட்டு வரும் புதிய அரசு மருத்துவமனை வேலை தளத்திற்கு வந்துவிடு. அங்கே இரவும் பகலும் வேலை நடக்கிறது. நீ இடைவிடாது வேலை செய்தால் நல்ல வருமானம் கிடைக்கும் என்றார். சந்தோஷ் நிம்மதி பெருமூச்சு விட்டு ரமேஷிற்கு நன்றி கூறி வீட்டிற்கு திரும்பினான். அடுத்த நாளிலிருந்து அவனது வாழ்க்கை இன்னும் கடினமானது. காலை 6 மணியிலிருந்து நள்ளிரவு வரை அவன் நிற்காமல் வேலை செய்தான். சிமெண்ட் மூட்டைகளை சுமந்து சுமந்து அவனது தோள்களில் வீக்கம் ஏற்பட்டது. அவனது உள்ளங்கை கொப்புளங்கள் ஆழமாயின. அவனது சிவப்பு நிற பருத்தி சட்டை தினமும் தூசியிலும் வியர்வையிலும் நனைந்தது. ஆனால் அவனது முகத்தில் ஒருபோதும் சலிப்பு வந்ததில்லை. ஒவ்வொரு மாலையும் அவன் தனது உழைப்பின் ஒவ்வொரு ரூபாயையும் ஒரு தனி கவரில் எடுத்து வைத்தான். தனக்காக ஒரு பைசா கூட செலவழிக்கவில்லை. அங்கே ரோகிணி மருத்துவக் கல்லூரியில் தனது இறுதி தேர்விற்கு தீவிரமாக தயாராகி கொண்டிருந்தாள். அவளது பேராசிரியர்கள் அவளது உழைப்பை கண்டு மிகவும் கவரப்பட்டனர். ஒரு நாள் கல்லூரியின் முதல்வர் அவளை தனது அறைக்கு அழைத்தார். அவர், ரோகிணி, இந்த பேட்ஜிலேயே உன்னுடைய மதிப்பெண்கள் தான் மிகச் சிறந்ததாக இருக்கின்றன. இறுதி தேர்விலும் நீ இதேபோல் செயல்பட்டால் பூனேயின் மிகப்பெரிய மருத்துவமனையில் அசிஸ்டன்ட் டாக்டர் ஆகும் வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் என்றார். இதை கேட்டதும் ரோகிணியின் கண்களில் மகிழ்ச்சி அரும்பியது. ஆனால் அடுத்த கணமே அவளது கட்டணத்தை பற்றிய கவலை உருவானது. அவள் எதையும் கூறாமல் அமைதியாக வெளியே வந்தாள். கல்லூரியின் படிக்கட்டுகளில் அமர்ந்து சந்தோஷின் பழைய புகைப்படத்தை பார்த்தாள். அந்த புகைப்படத்தில் சந்தோஷ் தனது சிவப்பு சட்டையில் புன்னகைத்து கொண்டிருந்தான். ரோகிணி படத்தை பார்த்து மெதுவாக, உங்களின் உழைப்பை நான் ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன் என்றாள். நாட்கள் நகர்ந்தன. சந்தோஷ் இடைவிடாது 2 ஷிப்டுகளில் வேலை செய்து வந்தான். ஒரு நாள் மாலை கட்டுமான இடத்தில் வேலை முடிய போகும் தருணத்தில் திடீரென பலத்த மழை பெய்ய தொடங்கியது. தொழிலாளர்கள் கீழே இறங்க தொடங்கினர். ஆனால் அப்போது மேலே அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக பரண் பகுதி ஒன்று உடைந்தன. அதில் வேலை செய்து கொண்டிருந்த ஒரு வாலிபன் நிலைகுலைந்து கீழே விழ போனான். சந்தோஷ் தன் உயிரை பொருட்படுத்தாமல் ஓடி சென்று அவனை பிடித்து கொண்டான். இருவரும் தரையில் விழுந்தனர். சந்தோஷின் தோள்பட்டையிலும் கையிலும் காயம் ஏற்பட்டது. ஆனால் அந்த வாலிபனின் உயிர் தப்பியது. அங்கிருந்த அனைவரும் அவனது தைரியத்தை பார்த்து வியர்ந்து போயினர். ஆய்வுக்காக அங்கே வந்திருந்த கம்பெனியின் உரிமையாளர் விக்ரம் இந்த முழு காட்சியையும் தன் கண்ணால் பார்த்திருந்தார். அவர் சந்தோஷை தன் அருகில் அழைத்து, உன் உயிரை பணயம் வைத்து அவனை ஏன் காப்பாற்றினாய் என்று கேட்டார். சந்தோஷ் இயல்பாக, ஐயா, நான் அவரை காப்பாற்றாவிட்டால் அவருடைய குடும்பத்தின் நிலைமை என்னவாகும்? மனித நேயம்தான் எல்லாவற்றிற்கும் முதன்மையானது என்று பதிலளித்தான். விக்ரம் சில நொடிகள் சந்தோஷத்தை பார்த்தார். பிறகு அவனது தோளில் கை வைத்து, நீ ஒரு நல்ல தொழிலாளி மட்டுமல்ல, மிகச் சிறந்த மனிதன் என்றார். விக்ரம் அந்த நொடியிலேயே தன்னை பற்றி எடுத்த ஒரு முடிவு இன்னும் சில மாதங்களில் தனக்கும் ரோகிணியின் முழு வாழ்க்கையையும் மாற்றப் போகிறது என்பது சந்தோஷிற்கு அப்போது தெரிந்திருக்கவில்லை. அடுத்த சில நாட்கள் சந்தோஷிற்கு ஒரு கடுமையான சோதனையாக அமைந்தன. அவன் தினமும் சூரியன் உதிப்பதற்கு முன்பே எழுந்திருப்பான். தனது சிவப்பு நிற பருத்தி சட்டை, பழுப்பு நிற பழைய பேண்ட் மற்றும் தேய்ந்து போன கருப்பு காலணிகளை அணிந்து கொண்டு வேலைக்கு புறப்படுவான். இப்போது அவன் ஒரு ஷிப்ட் அல்ல, 2 ஷிப்டுகளில் கூலி வேலை செய்து வந்தான். பகலில் கட்டுமான இடம், இரவில் கிடங்கில் சரக்குகளை இறக்கும் வேலை. தொடர் உழைப்பினால் அவனது உடல் ஒத்துழைக்க மறுத்தது. ஆனால் அவனது முகத்தில் அதே அமைதியான புன்னகை இருந்தது. ஒவ்வொரு மாலையும் அவன் தன் உழைப்பின் ஒவ்வொரு ரூபாயையும் பத்திரமாக ஒரு பழைய இரும்பு பெட்டியில் எடுத்து வைத்தான். அந்த தொகை வெறும் பணம் மட்டுமல்ல, ரோகிணியின் கனவுகளின் அஸ்திவாரம் என்பதை அவன் அறிந்திருந்தான். மறுபுறம் ரோகிணி தனது மஞ்சள் நிற சாதாரண சல்வார் சூட்டில் மருத்துவக் கல்லூரியின் இறுதி தேர்வுக்கான ஆயத்தங்களில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தாள். அவள் படிப்போடு சேர்த்து மருத்துவமனையிலும் பயிற்சி பெற்று வந்தாள். நோயாளிகளிடம் அவளது அன்பான நடந்து கொள்ளும் விதத்தை பார்த்து மூத்த மருத்துவர்களும் அவளை பாராட்டினர். பல நேரங்களில் அவள் நள்ளிரவு வரை மருத்துவமனையிலேயே தங்கி தங்களுடன் துணைக்கு ஆள் இல்லாத ஏழை நோயாளிகளுக்கு உதவி செய்வாள். ஒரு மனிதனின் மிகப்பெரிய அடையாளமே அவனது மனம்தான் என்ற சந்தோஷின் அறிவுரை அவளுக்கு ஒவ்வொரு கணமும் நினைவிருந்தது. சில நாட்களிலேயே சந்தோஷ் தனது சேமிப்பு பணம், கூடுதல் நேர உழைப்புக்கான கூலி மற்றும் சில பழைய பொருட்களை விற்றதன் மூலம் கட்டணத்திற்கு தேவையான தொகையை திரட்டிவிட்டான். ரோகிணியிடம் எதுவும் கூறாமல் அவன் நேராக மருத்துவக் கல்லூரிக்கு சென்று அவளது முழு சான்றிதழ் கட்டணத்தையும் செலுத்தினான்.
ரோகிணி கட்டணம் செலுத்துவதற்காக அலுவலகத்திற்கு சென்றபோது ஊழியர் புன்னகையுடன், வாழ்த்துக்கள், உங்களது முழு பணமும் ஏற்கனவே செலுத்தப்பட்டு விட்டது என்றார். ரோகிணி ஆச்சரியமடைந்தாள். யார் செலுத்தியது என்று அவள் கேட்டாள். ஊழியர் அவளிடம் ரசீதை நீட்டினார். அதில் பணம் செலுத்தியவர் சந்தோஷ் என்று தெளிவாக எழுதப்பட்டிருந்தது. ரசீதை பார்த்ததும் ரோகிணியின் கண்கள் கலங்கின. சந்தோஷ் மீண்டும் தனது தேவைகளை விட தன் கனவுகளுக்கே முன்னுரிமை அளித்திருக்கிறான் என்பதை அவள் புரிந்து கொண்டாள். அன்று மாலை சந்தோஷ் வீட்டிற்கு திரும்பிய போது ரோகிணி வாசலில் நின்று அவனுக்காக காத்து கொண்டிருந்தாள். சந்தோஷை பார்த்ததும் அவள் ஓடி வந்து எதுவும் பேசாமல் அவனை பிடித்து கொண்டாள். அவளது கண்களிலிருந்து கண்ணீர் தொடர்ந்து வழிந்தது. சந்தோஷ் புன்னகையுடன், என்ன ஆச்சு டாக்டர் மேடம் என்று கேட்டான். ரோகிணி நடுங்கும் குரலில், நீங்கள் மீண்டும் எனக்கு சொல்லாமல் கட்டணத்தை செலுத்திவிட்டீர்கள். எத்தனை காலம்தான் உங்களுடைய கனவுகளை தியாகம் செய்து கொண்டே இருப்பீர்கள் என்றாள். சந்தோஷ் அன்புடன், உன்னுடைய வெற்றிதான் என் கனவு. எந்த நாளில் நீ வெள்ளை கோட் அணிந்து ஒரு ஏழை நோயாளிக்கு சிகிச்சை அளிக்கிறாயோ அன்று என் உழைப்பு அனைத்தும் முழுமையடையும் என்றான். சில வாரங்களுக்கு பிறகு இறுதி தேர்வு முடிவுகள் வந்தன. முழு மருத்துவக் கல்லூரியிலும் மகிழ்ச்சி அலை வீசியது. ரோகிணி முழு பேட்சிலும் முதல் இடத்தில் தேர்ச்சி பெற்றிருந்தாள். கல்லூரியின் முதல்வர் அவளது பெயரை அறிவித்து அவளுக்கு பூனேவின் மிகப்பெரிய மருத்துவமனையிலேயே மருத்துவராக பணி நியமனம் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். இந்த செய்தியை கேட்டதும் கல்லூரி முழுவதும் கைத்தட்டல்கள் எதிரொலித்தன. ரோகிணியின் கண்களில் முதலாக சந்தோஷின் முகமே தோன்றியது. அவள் உடனே அவனுக்கு தொலைபேசியில் அழைத்தாள். ஆனால் அந்த நேரத்தில் சந்தோஷ் கட்டுமான இடத்தில் உயரத்தில் வேலை செய்து கொண்டிருந்ததால் அவனது கைபேசி பையிலேயே இருந்தது. அதே நேரத்தில் புதிய மருத்துவர்களுக்கான வரவேற்பு விழா அடுத்த வாரம் நகரத்தின் மிகப்பெரிய அரங்கத்தில் நடைபெறும் என்று மருத்துவமனை குழு அறிவித்தது. நகரத்தின் உயர் அதிகாரிகள், மருத்துவர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் பல முக்கிய புள்ளிகள் அதில் கலந்து கொள்ளவிருந்தனர். அனைவரும் ரோகிணியின் வெற்றியை கொண்டாட தயாராகி கொண்டிருந்தனர். ஆனால் மருத்துவரான பிறகு ரோகிணி அதே மேடையில் முழு பூனேவில் எழுந்து நின்று கைத்தட்டும் அளவிற்கும் ஆயிரக்கணக்கான மக்களின் கண்கள் குளமாகும் அளவிற்கும் ஒரு முடிவை எடுக்கப் போகிறாள் என்பது யாருக்கும் தெரிந்திருக்கவில்லை. பூனேவின் மிகப்பெரிய அரங்கம் வண்ணமயமான விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. நகரத்தின் மூத்த மருத்துவர்கள், மருத்துவமனை அதிகாரிகள், மருத்துவ கல்லூரி பேராசிரியர்கள், பத்திரிகையாளர்கள் மற்றும் நூற்றுக்கணக்கான மக்கள் புதிய மருத்துவர்களை வரவேற்பதற்காக வந்திருந்தனர். மேடையில் ஒவ்வொருவராக புதிய மருத்துவர்கள் அழைக்கப்பட்டு கொண்டிருந்தனர். தொகுப்பாளர் உரத்த குரலில், இப்போது நாம் முழு மருத்துவக் கல்லூரியிலும் முதலிடம் பிடித்த மருத்துவர் ரோகிணியை அழைக்கிறோம் என்று கூறியதும் முழு அரங்கமும் கைத்தட்டல் முழக்கத்தால் எதிரொலித்தது. ரோகிணி இன்றுதான் முதன்முறையாக தனது வெள்ளை நிற டாக்டர் கோட்டை அணிந்திருந்தாள். அதற்கு உள்ளே அதே மஞ்சள் நிற குர்தா இருந்தது. கழுத்தில் ஸ்டெதஸ்கோப் மற்றும் முகத்தில் தன்னம்பிக்கையுடன் கூடிய பணிவான புன்னகை. அவள் மேடைக்கு வந்தாள். ஆனால் அவளது பார்வை மீண்டும் மீண்டும் பார்வையாளர்களின் கூட்டத்தில் யாரையோ தேடிக் கொண்டிருந்தது. அங்கே சந்தோஷ் நேரடியாக கட்டுமான இடத்திலிருந்து வந்திருந்தான். அவனிடம் புதிய ஆடைகள் வாங்குவதற்கு பணம் இருக்கவில்லை. அவன் அதே சிவப்பு நிற பருத்தி சட்டை, பழுப்பு நிற பழைய பேண்ட் மற்றும் தேய்ந்து போன கருப்பு காலணிகளை அணிந்திருந்தான். அவனது கைகளில் இப்போதும் உழைப்பின் தழும்புகளும் பழைய கொப்புளங்களும் தெளிவாக தெரிந்து கொண்டிருந்தன. யாரினுடைய கவனமும் தன் பக்கம் செல்லக்கூடாது என்பதற்காக அவன் சத்தமின்றி பின்வரிசை இருக்கையில் போய் அமர்ந்து கொண்டான். மருத்துவமனையின் இயக்குனர் ரோகிணியை கௌரவித்து, டாக்டர் ரோகிணி, இன்று நீங்கள் என்ன சொல்ல விரும்பினாலும் இந்த முழு நகரத்தின் முன்னாடியும் பேசலாம் என்றார். ரோகிணி மைக்கை கையில் எடுத்தாள். சில நொடிகள் அவள் முற்றிலும் அமைதியாக இருந்தாள். பிறகு அவளது கண்கள் கலங்கின. அவள், இன்று மக்கள் என்னை டாக்டர் என்று அழைக்கிறார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் இந்த மேடைக்கு நான் தனியாக வரவில்லை. என் பட்டத்தில் என் பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் அதிலுள்ள ஒவ்வொரு வரியும் என் கணவரின் வேர்வையால் எழுதப்பட்டது என்றாள். முழு அரங்கமும் முற்றிலும் அமைதியானது. ரோகிணி தொடர்ந்து, என்னிடம் கட்டணம் செலுத்த பணம் இல்லாத போது என் கணவர் சந்தோஷ் தனது பசியை மறைத்து எனக்கு உணவளித்தார். அவர் இரவும் பகலும் கூலி வேலை செய்தார். தன் கைகளில் கொப்புளங்களை சுமந்தார். புதிய ஆடைகளை கூட வாங்கவில்லை. ஆனால் என் படிப்பை ஒருபோதும் நிற்க விடவில்லை. இன்று நான் மருத்துவராக இருக்கிறேன் என்றால் அதற்கு மிக முக்கிய காரணம் என் கணவர்தான் என்றாள். அவ்வளவு கூறிவிட்டு ரோகிணி மேடையை விட்டு கீழே இறங்கி கூட்டத்தின் நடுவே அமர்ந்திருந்த சந்தோஷின் கையை பிடித்து அவனை தன்னுடன் மேடைக்கு அழைத்து வந்தாள்.
சந்தோஷ் மீண்டும் மீண்டும் மறுத்து கொண்டே இருந்தான். ஆனால் ரோஹிணி புன்னகையுடன், இன்று மரியாதை எனக்கு அல்ல, இவருக்குத்தான் கிடைக்க வேண்டும் என்றாள். சந்தோஷ் மேடைக்கு வந்ததும் முழு அரங்கமும் எழுந்து நின்று மதிப்பளித்தது. பல நிமிடங்கள் கைத்தட்டல் ஓயவே இல்லை. பலரின் கண்கள் குளமாயிருந்தன. பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து புகைப்படங்களை எடுத்துக்கொண்டிருந்தனர். ரோஹிணி அனைவரின் முன்னிலையிலும் சந்தோஷின் உழைப்பு நிறைந்த கைகளை தன் கைகளில் ஏந்தி, இந்த கைகளில் உள்ள கொப்புளங்கள் எனக்கு எந்த பதக்கத்தையும் விட குறைவானவை அல்ல. உலகம் என்னை மருத்துவர் என்று அழைக்கும், ஆனால் என் பார்வையில் என் கணவர்தான் என் மிகப்பெரிய ஆசிரியர், மிகப்பெரிய கதாநாயகன் என்றாள். அதே நேரத்தில் மருத்துவமனையின் இயக்குனரும் தொழில் அதிபருமான விக்ரம் மேடைக்கு வந்தார். விக்ரம் புன்னகையுடன், சந்தோஷ், நான் உன்னை முன்பே பார்த்திருக்கிறேன். கட்டுமான இடத்தில் உன் உயிரை பணயம் வைத்து ஒரு தொழிலாளியின் உயிரை காப்பாற்றினாய். அன்றே நீ ஒரு சாதாரண மனிதன் அல்ல என்பதை நான் புரிந்து கொண்டேன். இன்று உன்னுடைய கதையை கேட்ட பிறகு எங்கள் மரியாதை இன்னும் கூடியிருக்கிறது என்றார். விக்ரம் மேடையில் ஒரு பெரிய அறிவிப்பை செய்தார். முழு அரங்கமும் அமைதியாக இருந்தது. அனைவரின் பார்வையும் விக்ரம் மீது நிலைத்திருந்தது. அவர் புன்னகையுடன் சந்தோஷின் கரங்களை பற்றி, சந்தோஷ், உன் மனைவியின் கனவை நிறைவேற்ற நீ செய்த தியாகம் எந்த ஒரு கௌரவத்தையும் விட பெரியது. இப்படிப்பட்ட மனிதர்களை சமூகத்தின் உண்மையான பலம். அதனால் இன்றிலிருந்து நீ வெறும் தொழிலாளி மட்டுமல்ல, எங்கள் மருத்துவமனை குடும்பத்தின் ஓர் அங்கம் என்றார். அவர் மேடையிலேயே மருத்துவமனை சார்பாக சந்தோஷிற்கு சமூக சேவை மற்றும் நோயாளி உதவி மேலாளர் பதவி வழங்கி பணி நியமனம் செய்யப்படுவதாக அறிவித்தார். எந்த ஒரு ஏழை நோயாளியும் சிகிச்சையின்றி துடிக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதே அவனது பணியாகும். அதோடு மருத்துவமனை சார்பாக அவனது குடும்பத்திற்கு ஒரு புதிய வீடும் மரியாதைக்குரிய ஊதியமும் வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். சில நொடிகள் முழு அரங்கமும் முற்றிலும் அமைதியாக இருந்தது. பிறகு எழுந்த அதிரடி கைத்தட்டல் முழக்கத்தால் அரங்கம் அதிர்ந்தது. சந்தோஷின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. அவன் கைகூப்பி, நான் ஒருபோதும் சன்மானத்திற்காக உழைக்கவில்லை, என் மனைவியின் கனவை நிறைவேற்ற மட்டுமே விரும்பினேன் என்றான். ரோஹிணி புன்னகைத்து, இதுதான் உன்னுடைய மிகப்பெரிய வெற்றி என்றாள். இதற்கு பிறகு ரோஹிணி மீண்டும் மைக்கை தன் கையில் எடுத்து, இன்று நான் இன்னும் ஒரு வாக்குறுதி அளிக்க விரும்புகிறேன். ஒவ்வொரு மாதமும் என் வருமானத்தின் ஒரு பகுதியை பணவசதி இல்லாத ஏழை மாணவர்களின் படிப்பிற்கும் நோயாளிகளின் சிகிச்சைக்கும் வழங்குவேன். இந்த முன்னெடுப்பின் பெயர் சந்தோஷ் நிதி என்பதாகும். ஏனெனில் எனக்கு நம்பிக்கையையும் தைரியத்தையும் என் கணவர்தான் கொடுத்தார் என்றாள். முழு அரங்கமும் மீண்டும் ஒரு முறை கைத்தட்டலால் எதிரொலித்தது. பல மருத்துவர்களும் தொழில் அதிபர்களும் இந்த நற்பணியில் இணைய முன்வந்தனர். அன்றே பல மனிதர்கள் நிதி உதவி வழங்குவதாக அறிவித்தனர். இதன் மூலம் எந்த ஒரு ஏழை மாணவனின் படிப்பும் எந்த ஒரு ஏழை நோயாளியின் சிகிச்சையும் பண பற்றாக்குறையினால் நின்று போகாத நிலை உருவானது. சில மாதங்களுக்கு பிறகு பூனேவில் சந்தோஷ் நிதி பற்றிய பேச்சு ஒவ்வொரு இடத்திலும் எதிரொலிக்க தொடங்கியது. ஏராளமான மாணவர்கள் உதவித்தொகை பெற்றனர். நூற்றுக்கணக்கான ஏழை நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மருத்துவமனை வரும் ஒவ்வொரு நபரும் சந்தோஷ் மற்றும் ரோஹிணியின் கதையிலிருந்து ஊக்கம் பெற தொடங்கினர். ஒரு நாள் மாலை மருத்துவமனையின் கூரையில் நின்று கொண்டு ரோஹிணி சந்தோஷிடம், அன்று நீங்கள் தோற்று போயிருந்தால் ஒருவேளை நான் ஒருபோதும் மருத்துவராகி இருக்க முடியாது என்றாள். சந்தோஷ் புன்னகைத்து, கனவுகள் ஒருபோதும் ஒரு நபருக்கானது அல்ல, அதை முழு குடும்பமும் சேர்ந்துதான் நிறைவேற்றுகிறது என்று பதிலளித்தான். இருவரும் தொலைவில் மலைகளுக்கு நடுவே மறையும் சூரியனை பார்த்து கொண்டிருந்தனர். இப்போது அவர்களிடம் செல்வத்தை விடவும் மிகவும் மதிப்பான விஷயங்கள் இருந்தன. மரியாதை, நம்பிக்கை மற்றும் மக்களின் ஆசிகள். கஷ்டமான காலத்தில் உங்களுடைய கையை விட்டு விலகுவதற்கு பதிலாக உங்களது கனவுகளையே தனது கனவாக மாற்றிக் கொள்பவனே உண்மையான வாழ்க்கை துணை. உழைப்பு, நேர்மை மற்றும் சுயநலமற்ற அன்பின் பலன் கிடைக்க தாமதமாகலாம், ஆனால் அது ஒருபோதும் வீண் போகாது. இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.